மகர ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதம். உங்க ராசிய குரு பகவான் பார்க்கிறார். ஏழரை சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது திருக்கணிதம், அதே போல பாத்துட்டீங்கன்னா வாக்கியம் அப்படிங்கிறது இனிமே மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஆனாலும் குரு பார்வை பெற்ற உடனே அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு ஆரம்பமாகும். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு வழியில மகர ராசிக்கு நன்மைகளையே இந்த மாதம் கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கு இடமில்லை. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் வக்ரமா இருக்காரா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். வக்ரமாக இல்லைன்னா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல 3/12 அதிபதியான குரு பகவான் உச்சமாகக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு நகை, பணம், தங்கம் இதெல்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 12ஆம் அதிபதி ஆகிறதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, வெளியூர்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது, வெளியூர்ல பொண்ணு கிடைக்கிறது, இந்த அமைப்பு எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுது. அப்ப லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப 4ஆம் அதிபதி 11ல் இருக்கும்பொழுது சுகஸ்தானம் வலுவாக போகுது. மனசு நிம்மதியா இருக்க போகுது. உங்க ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாசம் மகர ராசிக்கு ஏற்படும். வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, வண்டி வாகனங்கள் மாத்துறது இதெல்லாம் தாராளமாக மகர ராசிக்கு இந்த மாதம் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியானவர் நீசத்துல இருக்காரு. அப்ப 5 கூடையும் 10 கூட நீசமா இருக்கும்போது தொழில் கொஞ்சம் டல்லாதான் போயிட்டு இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெறுகிறார். அவரும் ஆட்சி ஆகிறார். அப்ப 10 கூடையவர் 10ஆம் வீட்டில் தொழில் சூப்பரா இருக்க போகுது. தொழில் ஸ்தானாதிபதி பலமாகிறார். அப்ப 5 கூடையவரும் ஆகிறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. நல்ல பணம் வரவு உண்டு. மணி மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா அதிகமாக போகுது. நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதம். கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. குழந்தை செல்வம், மழலை செல்வம் வீட்டுல வரப்போகுது. குழந்தைக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. தொழில் தான் ஃபர்ஸ்ட். தொழில் சூப்பரா இருக்க போகுது. லாபங்களும் அதிகமாக போகுது. 10 குடையவர் 10ல, 11ஆம் அதிபதி 11ல, தொழில் லாபம் எதிர்பார்த்ததை விட பெருசா வரக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு ஏற்பட போகிறார்.